வணக்கம் நண்பர்களே. மகர ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நடக்குமா, நல்லது நடக்குமா, கெடுதல் நடக்குமா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசிடும். இப்போ இந்த மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான ராசி பலன்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். அதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதுமே சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் தினமும் விநாயகர் வழிபாடும் செய்கிறது சிறப்பு. இந்த ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இவங்க வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உண்டு பண்ணும். இது வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ இந்த மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, இது ஒரு நல்லது கெட்டது கலந்த மாதமாக தான் இந்த மகர ராசிக்கு ஜூன் மாதம் இருக்க போகுது. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ராசி அதிபதி சனி 3ஆம் இடத்துக்கு போகிறாரு, 7.5 சனி முடியும் போகிறாரு. அது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. கடந்த மாதமே 6ல் குரு இருந்தால் ஊரில் பகைன்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். 6ல் குரு வந்தால் என்ன பண்ணோம், ஒன்று கடனை கொடுக்கும், இல்லை வம்பு வழக்கு சண்டையை கொடுக்கும், இல்லை உடம்புல வியாதியை கொடுக்கும். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஜாதகருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்று கடன் வரும், இல்லை நோய் வரும், இல்லை வம்பு வழக்கு சண்டை வரும். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய குரு இதுதான் செய்வார். அதே சமயத்தில் கடந்த சில மாதங்களாக ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து செவ்வாய் ராசியை பார்த்து மகர ராசிக்காரங்களை சீக்கிரம் கோவப்பட வச்சுக்கிட்டு இருந்தார். சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ராசியை பார்த்து செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து பலன் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் விலகி 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். இது நல்லதா சார்னா இதுவும் அவங்களுக்கு சிறப்பான அமைப்பு இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்தாலும் பிரச்சனை, அந்த செவ்வாய் போய் 8ஆம் இடத்துக்கு போனாலும் பிரச்சனை. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். செவ்வாய்ங்கிறது மகர ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி. 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, வாகனஸ்தானம், தாயார் ஸ்தானம். அதனால் மகர ராசி நண்பர்கள் அவங்க தாயாரோட உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். மகர ராசி நண்பர்கள் அவங்க தாயார் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். வீடு, மனை, வாகனம் சம்மந்தப்படக்கூடிய விஷயங்களை கடந்த சில மாதங்களாகவே அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். இப்பயும் அந்த பிரச்சனை தொடரும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய். அதனால் வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்மந்தப்படக்கூடிய பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கொடுக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு. அதே சமயத்தில் 2ல் ராகு, 8ல் கேது. 2ல் ராகு இருக்கிறதுனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற முன்னாடி யோசித்து அதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட்டை கொடுங்க மற்றவங்களுக்கு. ஏன்னா சொல்ல காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாகும். சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது, சொன்னது சொன்னபடி நடக்க முடியாது இந்த காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்கள்லாம். அதனால் ஒரு வாக்கு, அதாவது கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி அதன் பிறகு அந்த கமிட்மெண்ட்டை கொடுங்க. ஏன்னா அந்த கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடியாது இந்த காலகட்டத்தில். அதனால் இந்த குருவும் சாதகமாக இல்லை, ராகு கேது பயிற்சியும் சாதகமாக இல்லை. ஒரே ஒரு சாதகமான அமைப்பு என்னென்னா, 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறது தான் ஒரு சாதகமான அமைப்பு இந்த மகர ராசிக்கு. மற்ற கிரக பயிற்சிகள் அனைத்தையுமே அவ்வளவு சாதகமாக மகர ராசி நண்பர்களுக்கு இல்லை. அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்பட வேண்டிய காலம். வம்பு வழக்கு சண்டை நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு தேடி வரும். அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் அதிகமாக கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கைக்கு தகுந்த மாதிரி உங்கள் தகுதி என்ன, கெப்பாசிட்டி என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதற்கு தகுந்த மாதிரி அந்த கடனை வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். கடன் அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை தான் அதிகமாகும். உடல்நிலையிலும் கவனமாக இருக்கணும் மகர ராசி நண்பர்கள். வண்டி வாகனங்களில் கவனமாக, ஏன்னா செவ்வாய் இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும், கவனமாக வரணும். உடல்நிலையில் சாதாரணமாகவே கவனமாக தான் இருக்கணும் இந்த ஒரு வருடம் முழுவதுமே மகர ராசி நண்பர்கள். பெரிய பிரச்சனை இருக்காது, இருந்தாலும் சில பிரச்சனைகளும் சிரமங்களும் இருக்க தான் செய்யும். ஜூன் மாதம் நல்லது கெட்டது கலந்த மாதமே இந்த ஜூன் மாதம் மகர ராசி நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை கொடுங்க. வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோனில் கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லப்படும். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.